ஹாயில் வெல்கம் டு ஜிடிவிக்கு குச்சு. ஸோ நான் போட்ட கம்யூனிட்டி போஸ்ட் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தமிழ் பூமி எஸ்எம்பியை ஜாயின் பண்ணிட்டேன்னு. ஸோ இந்த தமிழ் பூமி எஸ்எம்பி வந்து ஃபுல்லாக ரத்த மூவி பேஸ்ட் எஸ்எம்பியில் விளையாடுற எல்லாரோட சேனலோட லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். அவங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இனிக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். இனி நம்ம பார்க்க போகிறது தமிழ் பூமி சீசன் 1 எபிசோட் 1. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ஸ்பான்லேருந்து நம்ம பேஸுக்கு போயிட்டுருக்கோம். நம்மளோட பயமுக்கு போகிறதுக்குள்ளே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராக்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது இந்த பயம் ஃபுல்லாக பிளெயினாகவே இல்லை. சரி நம்ம பிளெயின் ஆக்கிடுவோம் அப்படின்னு நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் 2 hours ஆஃப் ஹார்ட் ஒர்க்கில் நம்ம இவ்வளோ பிளெயின் பண்ணியிருக்கோம். நீங்களே வேணால் பாருங்கள். சரி அது ஓகே, நம்ம வந்ததுலேருந்து மைனிங்கே பண்ணல அப்படின்னு நம்ம மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மைனிங் போனது டைம் வேஸ்ட் போல், ஒன்றுமே கிடைக்கல. சரி ஓகே, நம்ம சும்மா தானே சும்மா நம்மளோட ஸ்பானை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸ்பானை பார்த்து முடிச்சோடனே நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து என்ன ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி நம்ம எதுக்கு பார்டராக வந்து ஃபென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்தேன். ஃபென்ஸ் முடிஞ்ச உடனே டக்குனுவே ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. சரி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட 3 stack ஆஃப் ஃபென்ஸ் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ப்ரோ எனக்கு அந்த 3 stack ஆஃப் ஃபென்ஸ் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா இது நீயே வச்சுக்கோ ப்ரோ அப்படின்னு நான் மறுபடியும் ஃபென்ஸை க்ரியேட் பண்ண போயிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த வேலையை மறந்து வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த நைட்டும் தூங்கிட்டேன். அண்ட் அடுத்த நாள் நாங்கள் பேஸ் கட்டவும் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கேம்க்கே வரல. எதுக்குன்னா அதை விட்டு தள்ளுங்க, நமக்கு அது வேணாம். சரி ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேமுக்கு வந்தேன். எதுக்கிட்ட கேமுக்கு வந்தேன் அப்படின்னா டைமண்ட் ஆர்மெண்ட் எடுத்துட்டாங்களா, அதனால பார்க்க வந்தேன். அப்புறம் பார்த்தா பின்னாடி பார்த்தா தெரியுது ஏதோ ஃபார்ம் கட்டியிருக்காங்க. சரி என்ன ஃபார்ம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா போன் மீட் ஃபார்ம் கட்டியிருக்காங்க. எபிசோட் 1 ஒரு ஃபார்மை கட்டியிருக்கோம். அது எப்படின்னா நான் ஃபார்ம் கட்டல, அவங்க ஃபார்ம் கட்டியிருக்காங்க. நம்ம சும்மா அப்படியே பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தா ப்ரீச் இருக்கு. என்னடா ப்ரீச்னு எழுதிருக்குன்னு பார்த்தா பிரெட்ஸு. நான் அப்புறம் கேட்டேன் இந்த ப்ரெட்டும் போட்டுட்டும் எதுக்கு ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பானில் வந்து நம்ம வந்து ஒரு கடை வைக்க போகிறோம், நம்மளோட ஃபுட் ஷாப் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மைனு. என்னடா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும், சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது பைத்தியம் மாதிரி சுற்றிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்மளும் எபிசோட் 2ல் நம்ம ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு. அப்புறம் என்னோடய ஸ்கின் எப்படிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமுக்குள்ளே வந்தேன். என்னடா எத்தனை ரொம்ப நாளைக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் வந்து சரியாகவே கேம் விளாட மாட்டேன் இப்போல்லாம். எதுக்குன்னா ஸ்கூல் இருக்கும்ல, அதனால சரியாக கேம் விளாட மாட்டேன். இந்த லீவ்ஸ் இருக்கும்ல, பொங்கல் லீவ்ஸ், அப்புறம் ஆஃப் இயர்லி ஆனுவல் டே, அந்த மாதிரி தான் அப்போ தான் என்னால் விளாட முடியும். அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்த எபிசோட் நான் போடுறதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து எபிசோட் 1 எபிசோட் 2 போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் அண்ணனாவோ இல்லை உங்கள் தம்பியாவோ என்னை நினச்சிட்டு கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா. அப்படியே வந்து தமிழ் கேமர் கூட நான் தரேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தா டைமண்ட்ஸ். Oh my God! Wow!
அப்படியே வந்து நான் வந்து கொஞ்சம் 3 டைமண்ட்ஸ் தாங்க ப்ரோ அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடி சிறப்பல்லாம் அப்படின்ட்டாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்புறம் என்னடா இது எதாவது வீடு மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ட்ரீ ஹவுஸா, இது வந்து ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கா இல்லை என்ன ஹவுஸ் மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் மறக்காமல் அப்படி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்புறம் நான் வந்து என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் தான் டைமண்ட் அரமனா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இல்லையா அப்படி கேட்டதுக்கு விஎஃப் ப்ரோ வந்து மைனிங் போயிருக்காரு, டைமண்ட் மைனிங் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ப்ரோ நான் அடுத்த வாட்டி வருவேன், அப்போ வந்து எனக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானும். அப்புறம் நானும் தமிழ் கேமரா ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். திடீர்னு விஎஃப் ப்ரோ வந்தார். நான் வந்து ஹாய் அனுப்பிச்சேன். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து அக்காவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கொஞ்சம் ஃபன்னாக பேசியிருந்தோம். நாங்கள் வந்து என்ன பேசினோம்னா அதை விட்டு தெலுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இல்லை ஸ்பாய்லரில் எடுத்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து மறுபடியும் சர்வருக்குள்ளே வந்தேன். அவர் அப்புறம் வந்து தமிழ் கேமர் ப்ரோ வந்து நீங்கள் வா ப்ரோ நான் டைமண்ட்ஸ் தரேன், நீங்கள் ஆரம்பரம் டூல்ஸும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ டைமண்ட்ஸ் தாங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் டைமண்ட் கிடச்ச சந்தோஷத்தில் நான் அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்களா இப்படி தான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்புறம் நான் கேட்டேன் ப்ரோ டைமண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. அவர் வந்து சொன்னார் ப்ரோ இந்த டைமண்ட்ஸ் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு வந்து 1 hour ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இவரோட ஹார்ட் ஒர்க்காக வச்சு இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் டைமண்ட் அரமரை வந்து ரெடி பண்ணிவிட்டு அவர் முன்னாடி காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது டீம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கண்ணில் ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். அப்புறம் அடுத்த நாள் வந்து ஃபுட் சோர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வைக்கலாம் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன் ஷாப்புக்காக. அப்புறம் பார்த்தா திடீர்னு கிரீப்பர் வந்துச்சு. நான் முன்னாடி போய் பார்த்த உடனே என்ன தெரியுமா ஆச்சு, அது நீங்களே பாருங்கள் என்னாச்சுன்னு. ப்ரோ அப்புறம் நானும் தமிழுக்கு போய் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வீடியோ ஃபுட்டெல்லாம் ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதான் நம்ம ஃபுட் சோர்ஸே பேக்கரி பொட்டேட்டோஸு. ஆனால் க்ரீப்பு ப்ரோ எடுத்துக்கூடாது வைக்கணும் ஃபுல்லாக அவ்வளோதான். பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் ஆயிடுச்சு. நாங்கள் சும்மா வந்து வெளியே வரும்போது ஜாம்பி இருந்தது. சரி தமிழ் கேமர் கூட வந்து ஜாம்பி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் நீங்களே பாருங்களேன். கொஞ்சம் டஃப் மேட்ச் வந்து டஃப் ஆக்கலான்னு. அப்புறம் நான் தமிழ் கேமர் அப்புறம் வந்து விஎஃப்எஃப் கிங் டீம் 7 நாங்கள் 3 பேரும் வந்து அக்காட்சுக்கிக்கு போகலான்னு நினச்சோம். அக்காட்சுக்கி டீம் பேஸுக்கு போகலான்னு நினச்சோம். அதனால் நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். எதுக்கிட்டா இப்போ அங்கே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வில்லேஜரே இல்லை, அதனால தான் போய் வில்லேஜரை போய் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். தமிழுக்கு தான் சொல்கிறேன் பாருங்க. தனுஷ் ப்ரோ பார்த்தாச்சுப்பா. நாங்கள் எப்படியா பார்த்துட்டேனே. வாசல் வந்து அந்த சைடு இருக்கு ப்ரோ. எங்கே வாசலில் தான் வரணும். வா இங்கே வாங்க. நீங்கள் நீக்கி விட்டுறீங்க. ஆட மாட்டேன் போயிடும். ப்ரோ வெயிட் பண்ணி கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. தமிழ் கேமர் பண்ணிங்க வாங்க.
3, 2, 1 கோ வாங்க போலாம். நாங்கெல்லாம் கிராண்ட் கொடுப்போம்டா. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் வந்து பேஸ் சுற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வில்லேஜர் போய் வாங்க போயிட்டோம். ப்ரோ எனக்கு உல்ஃபு ஸ்னோ உல்ஃப் இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஒரு ஹீட்டரை அப்படி வச்சுட்டு போயிருங்க ப்ரோ. ஹெட்டிக்கு கொண்டு போயிடுறீங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே வில்லேஜர் அப்படியே வாங்கிட்டு போயிட்டோம். அப்படியே இழுத்துட்டு போங்க. வில்லேஜ் சேர்க்கலாம். எல்லாம் எங்கேயே போயிட்டீங்க? பின்னாடி ப்ரோ, பின்னாடி போயிட்டு. நாங்கள் வில்லேஜர் எப்படி எடுத்து போனோம் நீங்களே பாருங்கள். சரி, எப்போ எடுக்கணுமோ அப்போ வராது, எப்போ எடுக்க தேவையில்லையா அப்போ ப்ரோ ஓகே சூப்பர், தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க ப்ரோ? எங்கே ப்ரோ இருக்கீங்க? சேர்த்துறீங்களா? ஒரு வில்லேஜ் சேர்த்துறானா? சாவு போகிறானா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு கார்னர் சொல்லுங்கள். அப்புறம் எப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட பேஸுக்கு வந்துட்டோம். எங்களோட பேஸுக்குள்ளே போனோடனே தான் எங்களுக்கு தெரியுது தமிழ் கேம் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அவர் உட்காந்துருக்காரு பாரு ப்ரோ. எங்கே தெரியல, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ப்ரோ உட்காந்துருக்கீங்க? இப்போ இந்த வில்லேஜரை உள்ள கூட்டு போகிறது தான் பெரிய வேலை. இப்போ உள்ள கூட்டு போனோம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணோம் ப்ரோ? அப்போ நான் வந்து ப்ரீடிங் ஹால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். நான் வந்து நிறைய அப்படின்லாம் சொல்லலை, ஒரு 10 வில்லேஜர், அதுவும் ஃபுல்லாக ட்ரேடிங் காலுக்கு தான் மாதிரி போக போகுது. இங்கே எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு 6 பேர் 5 பேர் இருக்கலாம், அவள் தான். மீதி 5 பேர் 6 பேர். என்ன தெரியுமா பண்ணலாம்? கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீட் பண்ணிட்டு அந்த 10 பேரை அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துடலாம். 2 பேரை மட்டும் வெளில விட்டுறலாம். அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன். ட்ரேடிங் ஆல இதை மாத்திடலாம். இப்போதைக்கு ப்ரீடிங் ஆலா இருக்கட்டும். 2 வில்லேஜர் அப்புறம் எடுத்து போய் மெச்சூரோட வில்லேஜரா மாத்திக்கலாம். அப்புறம் அங்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு. ஓகே ப்ரோ. அப்போ ட்ரேடிங் கால் இன்னும் கட்டுங்க. இதான் ட்ரேடிங் ஆல். இப்போதைக்கு ஒரு 10 வில்லேஜரை ப்ரீட் பண்ணிட்டு அப்படியே ட்ரேடிங் ஆலா மாத்திக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். சில பேர் ஸ்டிங்கும் எடுப்போம். ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் எங்கேயாச்சும் வேல்யூபிளான இடத்து. ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கப்பா. பின்னாடி ஜாம்பி செத்துறாங்க. தண்ணி தள்ளி விட்டான் அவனே. ஓகே ப்ரோ கொஞ்சம் ஸ்டிங் இருக்கு, அதை வச்சு உள்ள சீக்கிரம். அப்புறம் வில்லேஜஸ் எங்கேயும் போகக்கூடாது, நான் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு டைம் வெளில போயிடுவாங்க, அதுதான் கடுப்பு. இப்போது கார்பெட் தான், ஒரே ஒரு கார்பெட் மட்டும் வை. இப்போ யாருக்கெல்லாம் ஆடு கிடைக்குதோ இல்லை ஷேர்ஸ் பண்ணுங்க, சாவடிக்காதீங்க. ஸ்லாபு. அப்புறம் போர் ஆச்சுன்னு சும்மா நான் கொஞ்சம் எல்லாரும் கூட விளையாட்டுனேன். தமிழ் கேமரா மன்னிச்சிருங்க ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ, வராதிங்க ப்ரோ, அடிக்காதீங்க. ப்ரோ நீங்கள் அடிச்சிங்க நான் மாப் மாதிரி பண்ணுறேன். ஃபெல் ஃப்ரம் ஹை பிளேஸா ப்ரோ? யாரு தனுஷ் பிளேஸா?
அவங்க டீம் நேற்று ஃபுல்லாக உள்ளதான் இருந்தாங்க. 3 பேருமே உள்ளதான். தஞ்சாவூர் பிளேயரு, அப்புறம் ஃபீனிக்ஸு, அப்புறம் ஈவில், அவங்க 3 பேருமே உள்ளதான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ப்ரீடிங் காலில் என்னென்னலாம் பண்ணோம், அதுக்கப்புறம் ட்ரேடிங் காலில் என்னென்னலாம் பண்ணோம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். அன்டில் தென் பை பை, see you in part 2. Bye guys.